Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم. وأيضا قال الله تعالى في مكان آخر وأنزلنا من السماء ماء بقدر فأسكناه في الأرض وإنا على ذهاب به لقادرون. وأيضا قال وهو الذي ينزل الغيث من بعد ما قنطوا وينشر رحمته وهو الولي الحميد. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم اطلبوا إجابة الدعاء عند انتقاء الجيوش وإقامة الصلاة ونزول الغيث. வல்லவனை போற்றி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காலங்களை படைத்திருக்கிறான். அந்த காலங்களுக்கு ஏற்றவாறு இபாதத்துக்களையும் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இன்னஸ்ஸலாத்த காணத்தானல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே அது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கமாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, நீங்கள் நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, ரமலானினுடைய மாதம் வந்துவிட்டால் அப்போது நோன்பு வைப்பதுதான் கடமையான நோன்பாக இருக்கிறது. மற்ற மாதங்களிலே நீங்கள் வைக்கக்கூடிய நோன்புகள் எல்லாம் நஃபிலான வணக்கங்களாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல ஹஜ்ஜி என்று வந்துவிட்டால் ஹஜ் செய்வதற்கென்று ஹஜ்ஜுடைய மாதம் என்று அல்லாஹ் ஒன்றை வைத்திருக்கிறான். அந்த மாதத்தில் தான் ஹஜ் வணக்கத்தையும் நம்மால் செய்ய முடியும். இப்படி கால நிலைகளையும் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகின்ற இறைவன் உலகத்திலே காலநிலைகளை நாம் கணிப்பதற்காக வேண்டித்தான் சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கின்றேன் என்று சொல்கிறான். வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز. அதாவது சூரியனை அல்லாஹ் தஆலா ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறான், சந்திரனையும் ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறான். அது அதனுடைய சுழற்சிகளிலேயே தானாக சுற்றி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்லாது இந்த வானம் பூமிகளை மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய நடைபெறுகின்ற அத்தனை செயல்பாடுகளையும் இறைவன் இதை அறிவுடையவர்களுக்கு ஒரு படிப்பினை என்று சொல்கிறார். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்லும்போது இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, நிச்சயமாக வானம் பூமிகளை படைத்ததிலே இருக்கிறது. இஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி, அதே போல பகல் இரவு மாற்றங்களிலே சுழற்சிகளிலே இருக்கின்றது. வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன், வானத்திலிருந்து பொழிகின்ற மழையிலிருந்தும் உங்களுக்கு இருக்கிறது. எல்லாமே என்ன இருக்கிறது? ஆயாத்துல் லிகௌமி யஅகிலூன், அறிவுள்ளவர்களுக்கு அதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எல்லாமே அத்தாட்சி என்று நாம் ஏன் பேசுகிறோம், ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால், இறைவன் நமக்கு இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற அத்தனையுமே தன்னை வணங்க வேண்டும் மக்கள் என்பதற்காக சில விஷயங்களை ஏற்படுத்துவான். அந்த கால மாற்ற நிலைகளிலே உள்ளதுதான் மழை என்பது. அல்லாஹ்விடத்திலே அருள்மலை பொழிவாயாக யா ரஹ்மானே என்றுதான் நாம் துஆவை கூட கேட்கின்றோம். தவிர மழை பொழி என்று வெறுமனே நாம் கேட்டுவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா துஆ கேட்பதற்கென்று ஒரு நெறிமுறைகளும் ஒரு ஒழுங்குமுறைகளையும் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையில
வாழ்றதுக்கு சோதனைகளுக்கு மேல் சோதனை இருக்குது, வாழ்க்கையே அவன் வெறுத்து போய் விடுகிறான் என்று சொன்னாலும் கூட மௌத்தை எனக்கு கொடு என்று மார்க்கத்தில் துஆ கேட்க சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிரமமாக இருக்கிறதா, நீங்க என்ன துஆ தெரியுமா செய்யணும் அல்லாஹ்விடத்தில்? யா அல்லாஹ், என்னுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நான் வாழ்வது ஹைர் என்று நீ நாடி இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மட்டும் என்னை வாழவை, என்னுடைய மௌத்தாகுதல் சிறந்தது என்று நீ நாடி இருந்தால் அப்போது நீ என்னை மௌத்தாக்கு அப்படின்னு துஆ செய்ய சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எதையுமே நாம் துஆ கேட்கின்ற போது இந்த நுணுக்கங்களை எல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்துல மழை பெய்யவே மாட்டேங்குது, வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வெறுமனே துஆ செய்தோ அல்லது இயற்கைகளை திட்டியோ துஆ செய்தால் அது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். ஹதீஸ்ல குதுசியில அல்லாஹ் சொல்கிறான், யசுப்புனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். யசுப்பு தஹர வ அனத்தஹரு, என்ன திட்டுறான் அல்லாஹ் சொல்லிட்டு அவன் காலத்தை திட்டுகிறான், ஆனால் காலம் நானாக இருக்கின்றேன். பியதில் அம்ரு, என்னுடைய கைவசத்திலேதான் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார, பகலையும் இரவையும் நான் தான் மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்ம எதா இருந்தாலுமே சாதாரணமாக இயற்கையையோ இயற்கையிலே வரக்கூடிய மாற்றங்களையோ திட்டி தீர்ப்பதனால் நாம் இறைவனை குறை சொன்னவர்களாக ஆகிவிடுகின்றோம். அல்லாஹ்வை குறை சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? நியமத்துகள் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்குது இல்லையா? ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது குல், அதாவது இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அதாவது இன் குன்தும் இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்க அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்க்க நினைத்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு அருட்கொடைகளை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அதுவும் இந்த உலகத்திலே ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி, நீங்க ஒட்டகத்தை பார்க்க மாட்டீங்களா? அஃபலா யன்துரூன இலஸ் ஸமாஇ, நீங்க வானத்தை பார்க்க மாட்டீங்களா? அஃபலா யன்துரூன இலல் அர்தி, நீங்க பூமியை பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் இறைவன் ஒருவன்தான் என்பதற்கு ஏராளமான சாட்சிகளை இறைவன் படைத்து வைத்திருக்கின்றான். அப்ப இந்த மலை இருக்கிறதே, இதை ரெண்டு காரணங்களுக்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்புவான். ஒன்று, அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை நல்லடியார்களின் மீது பொழிவதற்காக வேண்டி அல்லாஹ் மழை பெய்ய செய்கிறான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ் நல்லடியார்களுடைய நிலைமையை கருதி தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் மழையை பொழிய செய்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? வஹுவல்லதி யுனஸ்ஸிருல் கைஸ், அல்லாஹ் இருக்கிறானே அவன்தான் மழையை இறக்குகின்றான். பிம்பஅதிமா கனது, மக்கள் நிராசை அடைந்ததற்கு பிறகு. நிராசை எப்போ வரும்? என்னடா இது வெயில் மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கின்ற போது அல்லாஹ் ரஹமத்தாக மழையை இறக்குகிறேன் என்று சொல்கிறான். வயன்ஷுரு ரஹ்மத்தஹு வஹுவல் வலியுல் ஹமீத், அவன் புகழுக்குரிய நேசன் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நல்லடியார்களுக்கு அவர்களுடைய அந்த வெறுத்து போயிடுறாங்க இல்லையா, வெயிலினுடைய தாக்கத்தினாலும் பூமி வறண்டு போய்விடுகிறது. அதனாலையும் அல்லாஹ் மலைகளை பெய்ய வைத்து மனங்களையும் அதே போல மனிதர்களுடைய மனங்களை குளிர் வைப்பதை போல பூமியையும் அல்லாஹ் குளிர் வைக்கின்றான் என்பதுதான் மலையினுடைய முதல் நோக்கமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவது. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலேயும் ஒரு சம்பவம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இருக்கிறாங்க. அந்த நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே அழகிய சம்பவம், அழகிய ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு நபி. அதனால அல்லாஹ் தஆலா அந்த சூராவுக்கு சொல்லும் போது அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு என்று பேசுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய மகனார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தம் 11 பிள்ளைகள், 12 பிள்ளைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் சேர்த்து 12 பிள்ளைகள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜிதா செய்வதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவை போய் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே தந்தை சொன்ன ஒரு உபதேசம்,
இதை உன் மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்கோ, உன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லாத அப்படின்றாங்க. வரலாற்றில் வருகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்தவங்க ஒரே ஒரு சகோதரர் தான். இன்னொரு மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு பிறந்தது தான் மீதமுள்ள 10 பேர் அப்படின்றதாகவும் வரலாறுல வருது. புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படின்னு வரலாற்றில் வருது. அப்ப இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க. ஆனா ஷைத்தான் எப்படியோ அந்த விஷயத்தை சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்திடுறான். அது தெரிந்து போன சகோதரர்கள், நம்முடைய தந்தை நம்மீது பாசமாக இல்லை, நம்முடைய சகோதரர் யூசுப் மேலே தான் அதிகமாக பாசம் காட்டுறாரு அப்படின்றது அவங்க அந்த பொறாமையை அந்த சிறுவர்கள் மனதிலே வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் என்ன செய்கிறாங்க, தந்தை இடத்துல போய் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய், எங்களுடைய தம்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எங்களோட காட்டுக்கு விளையாட அனுப்புங்க, நாங்கள் விளையாடிட்டு நல்ல முறையில் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய நபி, அதனால மறைவான விஷயங்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு அறிவித்திருப்பான். அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் யூசுஃபை கூட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா காட்டு பக்கமாக போகிறீங்க, ஓநாய் அவரை தின்றுவிடும் என்று நான் பயப்படுகிறேன், ஓநாயோ குள்ளநரியோ அவரை சாப்பிட்டு விடும் என்பதை நான் பயப்படுகிறேன் நாங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரர்கள் எப்படியோ கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க, கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பாலடைந்த ஒரு கிணற்றுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. போட்டதுக்கு பிறகு அவங்களுடைய சட்டையை மட்டும் கலட்டி அதுல ஒரு பொய்யான ஆட்டு ரத்தத்தை தடவி நபி தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய், ஓநாய் அவரை சாப்பிட்டு விட்டது தந்தையேன் பொய்யான ஒரு அழுகையை போட்டுக்கொண்டு அவங்க போய் நிற்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மனமுடைந்து போயிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, வரலாற்றிலே வருகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவிலே அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்கள் குருடாகி போய்விட்டன. அந்த அளவுக்கு அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்த உடனே இது மாதிரி ஆயிடுது. காலங்கள் உருண்டோடுகின்றன. அந்த கிணத்துல இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த பக்கமா வந்த ஒரு பயணக்குழு உள்ள தண்ணீர் இருக்கிறதான்னு போடுறாங்க. உள்ள பார்த்தா ஒரு அழகான வாலிபர் சிறுவர். அந்த சிறுவரை கொண்டு போய் அவருடைய அழகுக்கு பெயர் போன யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கறதுக்காக வேண்டி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களை பார்ப்பதற்காக வேண்டிய ஒரு கண்காட்சி என்று சொன்னால், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கண்காட்சியை போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கறதுக்காக வேண்டிய வரிசையில் நின்று மக்கள் பார்த்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அழகானவர்கள். அப்ப இந்த விஷயம் அரசருக்கு கிடைக்குது. அப்ப அந்த அரசர் வந்து பார்த்துட்டு, அரசருக்கு பிள்ளைகள் கிடையாது. அரசர் என்ன செய்கிறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை விலை கொடுத்து வாங்கிட்டு தன்னுடைய அரண்மனையில் தங்க வைக்கிறார். அரசருடைய மனைவி சுலைஹா அம்மையார் அவர்கள், அவங்க ஒரு நல்லடியார். அவங்க ஆரம்ப காலத்தில் ஒரு கனவு ஒன்று பார்ப்பாங்க. அந்த கனவுல இந்த நாட்டினுடைய மன்னரைத்தான், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தான் அவங்க கனவுல பார்த்துருப்பாங்க. பார்த்து திருமணம் முடிப்பதாக அவர்கள் கனவுல பார்த்ததுனால தன்னுடைய தந்தை இடத்துல போய் திருமணம் முடிக்க சொன்ன உடனே திருமணம் முடிச்சு தந்தை வச்சிருவாரு. ஆனால் உண்மையான அரசராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்ப இல்லை. அதனால அவர்களுக்கு பெருத்த ஒரு ஏமாற்றம். அப்ப திருமணமாகி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சுலைஹா அம்மா. அப்ப அந்த சமயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போயிட்டு இந்த அரசர் கொடுத்து, நமக்கு பிள்ளை இல்லை, அதனால இவரை நம்ம என்ன செய்யலாம், வளர்க்கலாம்னு சொல்லி ஒப்படைச்சிருவார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இவ்வளவு காலமாக அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில இருந்த அந்த அம்மையார், அவர்களிடத்தில் அவர்களுடைய அழகு அந்த அளவுக்கு இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பத்தி குர்ஆன்ல வருது. அந்த அம்மாவை பத்தி மக்கள் எல்லாரும் தப்பா பேசினாங்க ஒரு காலத்துல, ஒரு சமயத்துல. அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் விருந்துக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்து எல்லா பெண்களுடைய கைகளிலேயும் கத்தியையும் பழங்களையும் கொடுத்து விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த பெண்கள் அமர்ந்திருந்த பகுதியில கடந்து மட்டும் செல்லுங்கள் அப்படின்னாங்க அந்த அம்மா. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடந்து போன உடனேயே அந்த பெண்கள் எல்லோருமே பழங்களை அறுப்பதற்கு பதிலாக அவங்களுடைய கரங்களை அறுத்து கொண்டார்கள். அவ்வளவு அழகு, மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய, ஒருவரை மெய் மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு அழகை அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகையும் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும்போது, அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்ததுனால கரங்களை வெட்டி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருந்தால் தங்களுடைய உயிரையை மாய்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சஹாபி
முழு நிலவினுடைய சமயத்தில் பௌர்ணமி நிலவின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிவப்பு நிற போர்வையை போர்த்தி கொண்டு இரவிலே நடந்து செல்வார்கள். அந்த சஹாபி சொல்றாங்க, நான் நிலவையும் பார்த்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்தேன், ஆனா நிலாவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மிகவும் அழகாக தெரிந்தார்கள் அப்படின்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அப்ப இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த அளவுக்கு அழகாக இருந்ததுனால அந்த பெண்மணி தவறாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா, வருகாலத்தில் நபியாக கூடியவர்கள். அது மட்டுமல்லாத நபியினுடைய வாரிசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேர குழந்தையில வராங்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். அதனால அவர்களுடைய உள்ளங்கள் பயப்படுகிறது. அந்த பெண் தவறான செயலுக்கு அழைக்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதப்படுதுன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிற போதெல்லாம் கதவுகள், பல கதவுகள் அரண்மனையில் இருக்கு. அந்த எல்லா கதவுகளும் மூடி இருந்தது. எல்லா கதவுகளும் தானாக திறக்க ஆரம்பித்து விட்டன. அந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அந்த அச்சத்துல ஓடுறாங்க. அந்த பெண்மணி இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்ததுல பின்னாடி சட்டை கிழிஞ்சிருச்சு. உடனே பார்த்தால் அரசர் வந்து நின்று விடுகிறார். அப்ப அரசர் கேட்டாரு, யூசுஃபே என்ன இப்படி மோசம் செஞ்சிட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நான் மோசம் செய்யலன்றது நடந்ததை சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த குழந்தை, அங்க ஒரு தொட்டில ஒரு குழந்தை இருந்தது, கை குழந்தை இருந்தது. அப்ப அந்த குழந்தை அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு அந்த குழந்தை பேசுகிறது. இந்த பெண் உண்மையாளர் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்பக்க சட்டை கிழிந்திருக்க வேண்டும். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையாளர் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பின்பக்க சட்டை கிழிந்திருக்க வேண்டும் அந்த குழந்தை. ஏன்னா ஒரு ஆண் ஓடுகிற போது பின்பக்கமாக தான் அந்த பெண் பிடித்து இழுத்திருக்க வேண்டும். அப்ப பின்பக்கம் கிழிந்திருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையாளர்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையாளர் என்பது முடிவாகிவிட்டது. ஆனாலும் இங்கிருந்தால் பலவிதமான வழிகேடலுக்கு நான் உள்ளாக்கப்பட நேரிடும். அதனால சிறையில் இருப்பது எனக்கு பிரியமானதுன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறை கைதியாக செல்வதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அப்ப விசாரணை கைதியாக பிடித்து செல்லப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விசாரணையே செய்யப்படாமல் எப்படி இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள் சிறையிலே நிறைய பேர் அவதிப்படுகிறார்களோ அதுபோல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் சிறையிலேயே இருக்கிறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைக்கு போன உடனேயே அவங்க கூட 2 பேர் வந்தாங்க. அவங்கள பத்தியும் வரலாறுல வருது. அவங்க சொன்னாங்க, அதுல ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு கனவு கண்டேன், அதே மாதிரி என் கூட வந்தவர் ஒரு கனவு கண்டாரு, அதுக்கு விளக்கம் தெரியணும்னாங்க. அதில் ஒரு கனவு என்னது, ஒரு கொளுத்தம், அதாவது ஒரு ஒரு பழச்சாறு இருக்கிறது, அதை நான் பிழிந்து கொண்டிருக்கிறேன், இப்படி நான் கனவு கண்டேன் ஒரு சிறைவாசி சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, என்னுடைய தலையிலே ரொட்டி துண்டுகளை வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பறவைகள் எல்லாம் கொத்தி சாப்பிடுகிறது, இது மாதிரி நான் கனவு கண்டேன்னாரு. அப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல நபி இல்லையா, அவங்க சொன்னாங்க, இந்த இல்ம் இருக்கிறதே, நபிமார்களுடைய வாரிசாக நான் இருக்கிறேன், ஏகத்துவத்தினாலும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியதாலும் எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியதால மிகப்பெரிய ஞானியாக இருந்தாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை எல்லாம் அந்த இருவருக்கும் எத்தி வைத்து விட்டு சொன்னாங்க, நீ பழங்களை பிழியக்கூடியவனாக இருக்கிறாயே, நீ அரசரிடத்திலே வேலை செய்வ, அதே மாதிரி உன்னுடைய தலையில ரொட்டிகள் வைக்கப்பட்டு கொத்தி சாப்பிடுகிறதே, நீ தூக்கு தண்டனை கைதியாக ஆக்கப்படுவாய், உன்னுடைய தலையை எல்லா பறவைகளும் கொத்தி சாப்பிடும் அப்படின்னாங்க. அதே போல நடந்தது. ஆனா அந்த அரசரிடத்துல வேலை செய்வான்னு ஒருத்தருக்கு விளக்கம் சொன்னாங்க இல்லையா, அவரிடத்துல சொன்னாங்க, அரசரிடத்திலே நீ வேலை செய்கிற போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுப்பார், ஏன்னா நான் விசாரிக்கப்படாமல் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் ஷைத்தான் அந்த மனிதரை மறக்கடித்து விட்டான். அதனால 7 வருஷம் உள்ளே இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வினுடைய அந்த தந்திரத்தை பாருங்கள். அரசர் ஒரு கனவு பார்க்கிறார். அதுல என்னன்னா, ஒரு கொளுத்த மாடுகள், கொளுத்த 7 மாடுகள், ஒல்லியாக இருக்கக்கூடிய நெளிந்த மாடுகள், இந்த 7 மாடுகள். அப்ப நெளிந்த மாடுகள் என்ன செய்கின்றன, கொளுத்த மாடுகளை சாப்பிடுகின்றன. இது ஒரு கனவு. அதே மாதிரி அந்த கனவுல 7 செழிப்பான கதிர்களை, விவசாய கதிர்கள், எல் கதிர்களை பார்க்கிறார். அதே மாதிரி காஞ்சு போன 7 கதிர்களையும் பார்க்கிறார். அரசர் போய் தன்னுடைய அவையில போய் சொன்னாரு, நான் இந்த மாதிரி கனவு பார்த்திருக்கிறேன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னாரு. அப்ப மக்கள் எல்லாருமே சொன்னாங்க, இது என்ன ஒரு கட்டுக்கதைகளாக இருக்கும், இது ஒன்றும் கனவுக்கு அப்படி ஒன்றும் பலன் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த சமயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கனவுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு விடுதலையான அந்த நபர் அங்க இருக்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனிதரை காட்டுறேன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகத்துக்கு படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறார்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெறுமனே கனவுக்கு விளக்கம் சொன்னா ஒரு குற்றவாளியாக விளக்கம் சொன்னதுக்கு சமம் இல்லையா? தப்பு செய்யாம தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதனால முதல்ல தீர்ப்பளியுங்கள்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி என்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 7 வருடங்கள், முதல்ல வரக்கூடிய 7 வருடங்கள் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. அதே போல அடுத்து வரக்கூடிய 7 வருடங்கள் ரொம்ப பஞ்சமாக இருக்கும். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவுக்கு விளக்கத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க, என்னை உங்களுடைய கஜானாவினுடைய அரச கருவூலத்தினுடைய பொறுப்புதாரியாக ஆக்குங்கள் அப்படின்னாங்க. அதாவது இந்த ஆயத்தை வச்சு சொல்லுவாங்க உலமாக்கள், ஒருவருக்கு ஒரு பதவிக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பதவியை கேட்டு வாங்குவதிலும் கூட தவறுகள் கிடையாது அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதவியாளராக வந்துடுறாங்க. அரசருக்கு அவருடைய அரச கருவூலத்தினுடைய பொறுப்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்துடுது. வரலாற்றில் அடுத்து வருது இந்த சம்பவத்தில் இதோடு நிப்பாட்டிட்டு சொல்றாங்க, மழைகளும் அதே போல இயற்கையினுடைய சீற்றங்களும் ஏற்படுவதற்கு காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான். ஏன்னா மனுஷன் தவறு செய்கின்ற போதுதான் இறைவன் தன்னை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பெஞ்சா என்ன செய்வாங்கன்னு பார்க்கிற போது ஹதீஸ்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அசாபனா வ நஹ்னு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்ருன், நாங்கள் பெருமானாரோடு இருந்தோம், அப்போது மழை பெய்தது. ஹஸர ஸௌபஹு ஹத்தா அஸாபஹு மினல் மத்ரி, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய மேல் சட்டையை கழட்டிட்டு மலையிலே நினைய ஆரம்பித்தார்கள். தங்களுடைய மலையினுடைய அந்த துளிகளை தங்களுடைய உடம்புகளிலே தடவி கொண்டார்கள். அப்ப கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, லிம ஸனத ஹாதா யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி அன்னஹு ஹதீஸு அஹதின் பி ரப்பிஹி, அது ரப்பிடத்திலிருந்து நேராக வரக்கூடிய தண்ணீர் அப்படின்னாங்க. அப்ப அதில் ஷிஃபாவையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே மாதிரி மழை பெய்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்களாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிந்தானிலா துரத்தானி, 2 நேரம் இருக்குது, அந்த 2 நேரத்தில் நீங்க துஆ செய்தீங்களா அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான். அதுல ஒன்று அத்ஆஉ இந்த நிதா, பாங்கு சொல்லப்படுகிற போது கேட்கப்படுகிற துஆ. அதே மாதிரி இந்தல் பஅஸி ஹீன யல்ஹமு வஃபீ ظفرின் வக்துல் மத்ரி, மழை பெய்கிற போது நாம் கேட்கின்ற துஆ. இன்னொரு அறிவிப்பில் உலகத்தில் நிறைய ஃபித்னாக்கள் பரவி கிடக்கிறது, அந்த சமயத்திலையும் புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் நடைபெறுகிறது, அந்த சமயத்தில் நம்ம துஆ செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்திருக்குது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, சில பேர் சஹாபாக்கள் சில பேர் நம்ம அந்த ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் இருந்து தான் இவங்க சஹாபாக்களாக ஆனது. அதனால சில பேர் சொன்னாங்களாம், நாம் இதனால இந்த நட்சத்திரத்தினால இன்னைக்கு மழை பெஞ்சது, இந்த சந்திரனால இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸியில சொன்னா, முதிர்னா பி ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையால் நாங்கள் மழையை பெற்றோம் அப்படின்னு துஆ செய்யுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய கிருபையினால் மழை நமக்கு கிடைத்தது என்று சொல்லுங்கள். இதனால மழை பெஞ்சது, அதனால மழை பெஞ்சது, இயற்கை சீற்றங்கள் எதுவும் எதனாலும் ஏற்படாது, இறைவன் நாடினால் மட்டுமே ஏற்படும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ் தஆலா சிறு வயதிலே குழந்தையாக இருக்கும் போதே என்ன செஞ்சுட்டான், அவங்கள வஃபாத்தாக்கி விட்டான். அப்ப அந்த சமயத்துல அவங்களுடைய ஜனாசா, அவங்களுடைய மௌத்தான அந்த சமயத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டது. சில பேர் சொன்னாங்க, நபியினுடைய மகனார் இவங்க வஃபாத்தானதுனால தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டுருச்சோ அப்படின்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிஃபானி லி மௌத்தி அஹதின், நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் யாருக்காக வேண்டியும் கிரகணங்களை ஏற்படுத்தி கொள்ளாது, வலாலி ஹயாத்திஹி, யாருடைய உயிரோடு இருக்கிறதுனாலையும் அது ஏற்படாது. ஃபைதா ராய்த்தும், அதை நீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸல்லு, நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லாமே அல்லாஹ்வினுடைய உத்தரவால் ஏற்படக்கூடியது. ஒரு மனிதன் பாவம் செய்கிற போது தான் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுகின்றது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ், ஒரு ஊர்வாசிகள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தாங்கன்னு சொன்னா, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாயி, வானத்துல இருந்து பரக்கத்துகளை நாம் இறக்குவோம் அப்படின்னா. அப்புறம் என்ன அர்த்தம், நீங்க நல்லவர்களாக வாழ்கின்ற போது அந்த மழை உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படும். அதே நீங்க தீயவர்களாக வாழ்கிற போது அந்த மழை உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களாக ஆக்கி அனைத்து விதமான இயற்கை சீற்றங்களை விட்டு நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.